ஒரு ஊரில் ஒரு குட்ட மனுஷன் இருந்தானா அவன் எப்போதுமே தன்னை வந்து குட்டையாக இருக்கும்ட்டு இன்ஃபீரியாரிட்டியாக இருப்பானா. அப்போ தனக்கு நல்ல மனைவி கிடைக்காதுன்னு நினச்சானா நல்ல மனைவி கிடைச்சாங்களாம். நான் நம்மள மாதிரியே குழந்தை பிறந்துற போதுன்னு பயந்தானா. ஆனால் வந்து அவன் அந்த மாதிரியே பிறக்கலையே, நல்ல குழந்தையாக பிறந்துதான். ஸோ வந்துட்டு ஊரில் ஒரே பஞ்சம் வந்துச்சான். அதனால் அவங்க ஒய்ஃபை வந்து அடித்து அவங்கள சித்திரவதைப்படுத்தி போயிட்டு தானியம் வாங்கிட்டு சொன்னானா, விதைச்சி வந்து பயிராக்கிறதுக்கு. தானியம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களாம். அதை என்ன செஞ்சிட்டேன்னா அடுத்த நாள் காலையில் அந்த தானியத்தெல்லாம் வறுத்துக்கிட்டு இருந்தானா. மனைவி என்ன நினச்சாங்களா, என்னது தானியத்தை வறுக்கிறாரு, போயிட்டு விதைக்காமன்னு நினச்சாங்களாம். ஆனால் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கையால் நிமிட்டி அந்த உமியை மட்டும் வந்து அவனுடைய நிலத்துல ஊதி விட்டுட்டு அவன் பேலன்ஸாக சாப்பிட்டுட்டானான். அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தானா அது நல்லா பயிராக இருந்துச்சான். திருப்பி வீட்டுக்கு வந்துட்டானா. மறுபடியும் போய் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தானா அது வந்துட்டு நல்லா வந்து முத்தி அறுவடை செய்கிற நேரத்தில் இருந்துச்சான். ஆனால் பேர்ட்ஸ் வந்துட்டு அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணிடுச்சான், 4 புறமும் நின்றுக்கிட்டு அவனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சான். இந்த பக்கம் துயர்த்துறானா அந்த பக்கம் போகுதான், இப்படி டார்ச்சர் பண்ணிச்சான். அதனால அவன் என்ன செஞ்சுட்டானா ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துட்டானா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத. அப்போ அந்த வழியாக பார்வதியும் பரமசிவனும் என்ன பண்ணிட்டாங்கன்னா உலக மக்கள் எல்லாம் காத்துட்டு வந்துகிட்டு இருந்தாங்களாம். ஏப்பா நீ வந்து இவ்வளோ சோகமாக இருக்கன்னு கேட்டாங்களாம். இந்த மாதிரி வந்து அவன் நடந்த விஷயத்த சொன்னானா. அதுக்கு அவங்க வந்துட்டு எல்லா பேர்ட்ஸும் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு பேர்ட்ஸ் வரும் இல்லையா, லாஸ்ட்டு பறவை வரும் இல்லையா, வந்ததுக்கப்புறம் எல்லா பறவைக்கும் ஒரு சூ அப்படின்னு சொல்லு, எல்லாம் இறந்து போயிடும். அதுக்கப்புறம் நீ வந்து அறுவடை பண்ணிட்டு போயிடலான்னு சொன்னாங்களாம். அது போலயே அவன் செஞ்சானா நிறைய பேர்ட்ஸ் கிடச்சி தான் எல்லாமே இறந்து போச்சான். அதையும் அறுவடை பண்ண வந்து தானியங்களையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டானாம். வீட்டுக்கு போயிட்டு என்ன செஞ்சுட்டானா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த பறவைகளெல்லாம் சமைச்சு சாப்பிட்டானாம். அந்த குழந்தை அழுவுது, கொஞ்சமாவது குழந்தைக்காவது கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்கலையாம். கதவை சாத்திக்கிட்டு அந்த அவன் மட்டுமே சாப்பிட்டுட்டு அந்த தானியங்கள் இருக்குல்ல அதையும் அவனே சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டானா சாப்பிட முடியாமல் முழுங்க ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்தில் எல்லாம் சாப்பிட்டுட்டு கதவை சாத்திட்டு படுத்துட்டானாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா மனைவி என்ன பண்ணிட்டானா புள்ள அழுது 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 தூங்கிடுச்சான். கதவு திறந்து பார்த்தாங்கன்னா வயிறு வெடிச்சு அப்படியே இறந்து போய் கிடந்தானாம். வயிற்றுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பறவைகள்லாம் வந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முழுசாவே இருந்துதான். இதுதான் கதை. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கடவுள் எப்போதுமே நம்மளை வந்துட்டு இப்படி படைச்சிட்டாரு, இப்படி நம்ம வசதி இல்லை, இப்படி நம்ம ஏழையாக இருக்கிறோம், இப்படி சொல்லி புலம்புறதை விட நமக்கு வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாரு, சில வழிகளை வந்து வாழ்றதுக்கு கொடுக்குறாரு. அதை நம்ம பயன்படுத்தாமல் எப்போதுமே வந்துட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு எப்போதுமே தனக்கு மட்டும்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியாரிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா சுப்பீரியராக நிறைய பேர் நடந்துக்கிறாங்க. அதுதான் இதோட கதை. எப்போதுமே தான் எப்படி இருக்கிறோமோ அந்த இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு கிடைக்கிற வாழ்வதற்கு என்னெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நேர்மையான வழியில் வாழ பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அர்த்தம். அவன் வந்துட்டு அவங்க மனைவி அவ்வளோ அன்பாக இருந்தும் அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா அவங்க மனைவியும் மதிக்கலை, அவங்க அப்பா அம்மாவும் மதிக்கலை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.